இயேசு வந்து தொடும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் மின்சாரத்தை போல இறங்கி விடுதலை தருகிறார். ஒரு வசனம் வெளிப்படும் போது ஒரு வல்லமை தொடுவது பரிசுத்த ஆவியானவர் தான் தன்னுடைய வல்லமையினாலே தொட்டு விடுதலை தருகிறார். ஆவியானவர் தான் மரித்து போன உறுப்பை உயிர் பெற செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பித்தான் ஆண்டவர் உயிர் பெற செய்கிறார். நம்ம இயேசுவை நாமத்தை சொல்லி கூப்பிடும் போதும் அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கித்தான் நமக்கு விடுதலை தருகிறது. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு பிசாசானவன் மனிதர்கள் மேல் பலவித நுகத்தடிகளை சுமத்தி அவர்களை விடுதலை பெற முடியாதபடிக்கு அடிமைப்படுத்தி விடுகிறான். இதன் விளைவு அவர்கள் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்து மன நிம்மதியிலிருந்து வாழ்ந்து வருகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபித்து பாருங்கள். ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்கும் காரியத்தில் நிச்சயமாக விடுதலையை கட்டளையிடுவார். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தருகிறார். நேரடி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அந்த விடுதலையை உனக்கு கொடுக்கத்தான் உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் உன்னை பயப்படுத்தி கலங்க பண்ணுகிறது, உனக்கு அதில் விடுதலை தேவை. ஏதோ ஒரு காரியம் உன்னை சோர்ந்து போக பண்ணி மனமடிவாக்குகிறது, அதிலே உனக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் அவமானத்தை நிந்தையை கொண்டு வந்திருக்கிறது, அதிலே உனக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உன்னுடைய குடும்பத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில், உங்களுடைய ஊழியத்தில் பயப்படுத்துகிற ஒரு காரியம் அல்லது ஒரு ஆபத்தான காலம், அதில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபத்தான காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தி என் நாமத்தை மேன்மைப்படுத்துவாய், அதற்காக நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடுதலை என்று வரும் பொழுது என்ன காரியத்தில் நமக்கு விடுதலை தேவையாயிருக்கும்? கட்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு விடுதலை தேவை. ஒரு மனிதன் கைகள் கட்டப்பட்டு அல்லது கால்கள் கட்டப்பட்டு கயிற்றினாலோ சங்கிலினாலோ ஒரு மனிதன் கட்டப்பட்டிருந்தால், ஐயோ பாவம், அவன் கட்டப்பட்டிருக்கிறான், அவனுக்கு விடுதலை தேவை என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் சில கட்டுகளை வைத்திருக்கலாம். பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், அல்லது வியாதியின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், ஏதோ ஒரு கட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை. நீதிமொழிகள் 5:22 வாசிக்கும் போது, பாவம் கூட
கயிற்றை போல ஒரு மனிதனை கட்டிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை. ஒரு மனிதன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டால் அவன் விடுதலை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை. சாத்தான் மனிதர்களை சிறையிருப்பிலே வைத்து விடுகிறான். அதற்காக ஒரு அறையிலே கொண்டு போய் அடைத்து அவன் கதவை மூடி சிறைச்சாலையில் வைத்து விடுவதை போல அல்ல. வாழ்க்கையிலே யோபை குறித்து வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவர் வெளியில தான் இருந்தார். ஆனால் வியாதி, நஷ்டம், இழப்பு, அவமானம், நிந்தை, அதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. வெளியில் போக முடியல, யாருக்கிட்டே பேச முடியல, வெளியில் போக வெட்கப்பட்ட ஒரு சிறையிருப்பான நிலைமை, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற நிலைமை, இருக்கிற இடத்திலேயே படுக்கலையே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை, ஒரு சிறையிருப்பு. லூக்கா 4:18 இயேசு சொல்லுகிறார், சிறைப்பட்டவளுக்கு விடுதலையை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதாய். அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து சிறைப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர்தான் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருவேன், உன் கட்டுகளை அறுத்து விடுதலை தருவேன், உன் சிறையிருப்பை மாற்றி விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில அடிமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு விடுதலை தேவை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. மனிதரால் உண்டாகிற அடிமைத்தனம், பாவத்தினால் உண்டாகிற அடிமைத்தனம், சாத்தானால் உண்டாகிற அடிமைத்தனம், அப்படியே ஒரு சிலைவு மாதிரி அடிமையாக்கப்பட்டு விடுவது. மனிதர்களால், பொல்லாத ஆவிகளால், சூழ்நிலைகளால் அடிமைத்தனத்துக்குள் ஆக்கப்படுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை நோக்கி கூப்பிடணும், நான் உனக்கு விடுதலை தருவேன் சொல்லுகிறார். நம்முடைய விடுதலைக்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகள் கட்டப்பட்டவராய் நிற்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. சிலுவையில் அறையப்படும் போது முதலாவது அந்த சிலுவை மரத்தோடு இந்த கைகளை கட்டி விடுவார்கள். அதன் பிறகு ஆணி அடிப்பார்கள். ஏனென்றால் அந்த கை தொங்கினால் அந்த கை கிழித்து கொண்டு கீழே சரீரம் விழுந்து விடக்கூடும். அதனால கயிற்றினால் கட்டி சிலுவையில் ஆணி அடிப்பார்கள். இயேசு சிலுவையில் அவருடைய சரீரம் கட்டப்பட்டது. நமக்கு விடுதலை கொடுக்க தன்னை கட்டுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சிறையிருப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசுவை சனகரிப் சங்கத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பாக அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கீழ் இருக்கிற சிறைச்சாலையிலே இயேசு அடைக்கப்பட்டிருந்தார். பாதாள சிறை, அதில் இயேசு அடைக்கப்பட்டிருந்தார். காய்பாவனுடைய வீட்டுக்கு கீழே இப்பவும் பார்க்க முடியும். நீங்கள் எருசலேம் போனால் காய்பாவனுடைய வீட்டினுடைய கீழ்ப்பகுதியில் அந்த சிறை இருக்கிறது. இந்த மாதிரி மத சம்பந்தமான குற்றம் செய்கிறவர்களை அந்த சிறையில் அடைத்து வைத்து சனகரின் சங்கம் கூடி அவங்களை கொண்டு வந்து விசாரிப்பார்கள். அப்படித்தான் இயேசுவும் அவர்களுக்கு முன்னால் நிறுத்துவதற்கு முன்பு அவரை கொண்டு போய் அந்த பாதாள சிறையில் அடைத்து வைத்தார்கள். அவர் சிறை வைக்கப்பட்டது சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க. சாத்தான் ஒரு சிறையிருப்பில் வைத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பதற்கு தன்னை சிறையிருப்புக்கு அர்ப்பணித்து கொண்டார். அடிமைப்பட்டவளுக்கு விடுதலை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். பிலிப்பியர் 2:7 வாசிக்கும் போது அவர் தேவாதி தேவன், ஆனால் மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து ஒரு அடிமை போல தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்பதாய் பார்க்கிறோம். இது எல்லாமே நம்முடைய விடுதலைக்காக, நம்மை சந்தோஷப்படுத்தி மகிழ்விப்பதற்காக இயேசு தன்னை சிலுவை பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார். அதனால தான் கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இப்பிரபஞ்சம், இந்த பொல்லாத உலகத்தின் இந்த கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:19 இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மை விடுதலையாக்க, நம்மை மீட்டெடுப்பதற்காக
அவர் சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய விடுதலைக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியானார். அதை விசுவாசித்து சிலுவையிலே வரும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை அறிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா விடுதலை உண்டாகும். ஆபத்து காலத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தி கோப்பிட்டா விடுதலை உண்டாகும். நாம் ஜெபிக்கும் பொழுதும் விசுவாசிக்கும் போதும் இந்த ஆச்சரியமான விடுதலை எப்படி உண்டாகிறது? அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அநேகர் சாட்சி சொல்லும் போது கவனிச்சிருப்பீங்க, ஒரு வல்லமை இறங்கிச்சு, மின்சாரத்தை மாதிரி ஒரு வல்லமை இறங்கிச்சு, சோமாயிட்டேன், ஒரு வெளிச்சம் வந்து பட்டது, நான் விடுதலை ஆயிட்டேன். அப்படி ஒரு வெளிச்சம் வந்து என்னை தொட்டது. ஒருத்தர் சொன்னாங்க, மின்னல் போல ஒரு வெளிச்சம் என் மீது பட்டது, உடனே எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. மின்சாரத்தை போல ஒரு வல்லமை இறங்கினது. விதவிதமான அனுபவம். வெளிச்சம், மின்சாரத்தை போல வல்லமை, மின்னலை போல ஒரு வல்லமை என்னை தொட்டது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இதுதான் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் வந்து மின்சாரத்தை போல தொட்டு விடுதலை உண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிச்சமாய் வந்து நம்மை தொட்டு விடுதலை உண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் தான் பல விதங்களிலே நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுகிறது. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நமக்கு விடுதலை தருகிறார். இதான் முக்கியம். சில சமயத்தில் இயேசுடைய கரம் நம்மை தொடுவதை போல் இருக்கும். அப்போ ஒரு வல்லமை இறங்கும்ல, அது பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு வந்து என்னை மரணப்படுக்கையில் இருந்தப்போ இயேசுடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். ஒரு கரம் தொடுவதை உணர முடிந்தது. மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் காலில் இறங்கினது. அதை செய்தது யாரு? இயேசு வந்து தொட்டார்னு தான் நான் சாட்சி சொல்லுகிறேன். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? இயேசு வந்து தொடும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் மின்சாரத்தை போல இறங்கி விடுதலை தருகிறார். ஒரு வசனம் வெளிப்படும் போது ஒரு வல்லமை தொடுவது பரிசுத்த ஆவியானவர் தான். தன்னுடைய வல்லமையினாலே தொட்டு விடுதலை தருகிறார். ஆவியானவர் தான் மரித்து போன உறுப்பை உயிர் பெற செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பித்தான் ஆண்டவர் உயிர் பெற செய்கிறார். நம்ம இயேசுவை நாமத்தை சொல்லி கூப்பிடும் போதும் அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கித்தான் நமக்கு விடுதலை தருகிறது. அதனால இந்த விடுதலையில முக்கியமான பங்கு வகிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை அனுப்பித்தான் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார், சுகம் தருகிறார், சாத்தானுடைய கட்டுகளை அறுத்தறிகிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம இயேசுவை நாமத்தில் கூப்பிட்டாலும் ஆவியானவருடைய வடிவில தான் ஆண்டவர் நம்மை தொட்டு அற்புதங்களை செய்கிறார். அதனால் அது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம். ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். பாவத்திலிருந்து, விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தீர்க்க முடியாத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இந்த பிசாசு பில்லிசுனிய கட்டிலிருந்து ஒரு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆவியானவர் இறங்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அப்படியே நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. அப்படியே வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், ஆவியானவர் என்னை தொடட்டும், எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும்.
இந்த மகன் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும், இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, அக்கினியினால் அவளை தொடுவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும். இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவத்தினுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும். ஒரு விடுதலை பரிசுத்தமுடைய வாழ்க்கையிலே வரட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும். பயங்கள் மாறட்டும், டிப்ரெஷன்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். மந்திர பிலிசோனி வல்லமைகள் அழியட்டும். இப்பொழுது உம்முடைய அக்கினி இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, அக்கினினால நிரப்பங்க ஆண்டவரே. இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அந்த அக்கினி தொடட்டும், பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமினால் விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருந்த நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா. ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.